ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு கட்டுறது சமையல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஸ்வீட் கார்ன் கட்லெட். அதை எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம் வாங்க. நம்ம எப்பவும் ஒரே மாதிரி தானே வேக வச்சு சாப்பிடுவோம். இது புதுசாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்வீட் கார்ன் கட்லெட் மாதிரியே தெரியல, அவ்வளோ அருமையாக இருந்தது. இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் வாங்க. என்னோடய பையனுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கட்லெட்டு. உங்கள் பசங்களுக்கும் இதெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போது 2 ஸ்வீட் கார்ன் எடுத்துருக்கேன். அதை இந்த மாதிரி உதிர்த்து எடுத்துக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். கரம் மசாலா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் 1 வெங்காயம் பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன், சீரகத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு கொத்தமல்லி, வெங்காயத்தாள் கொஞ்சம் எடுத்துருக்கேன். 2 பிரெட் க்ரம்ஸ் பதில் நான் வந்து ரஸ்க் எடுத்துருக்கேன். இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்தது. ரஸ்க்கு ட்ரை பண்ணியிருந்தேன். பாருங்கள், இந்த மாதிரி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி தூள் பண்ணி எடுத்துருக்கேன். இதையும் இப்போ நம்ம வந்து ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அப்படி இதில் தண்ணி ஜாஸ்தியாக இருந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் ரவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கையும் நல்லா மசிச்சிக்கலாம். நல்லா இது பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் அரைச்சி வடித்த ஸ்வீட் கார்னை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நானும் கொஞ்சம் ரவை சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, பச்சை மிளகா, வெங்காயம், சில்லி பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா, சீரக பவுடர், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் வெங்காயத்தாள் சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி உருண்டை பிடிக்க முடியுதா பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் அது கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலக்கிக்கோங்க. அது மேலே அது கோட்டிங் கொடுக்கறதுக்காக அந்த கார்ன்ஃப்ளவர். இப்போ இந்த மாதிரி உருண்டையாக எடுத்து இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ அந்த கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணிக்கலாம். அந்த ரஸ்க்கு தூள் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதுலேயும் இந்த மாதிரி நல்லா
அது மேலேயும் அந்த பக்கமும் தூவிக்கங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்துருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி லைட்டாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். டீப் ஃப்ரை பண்ண தேவையில்லை. நீங்கள் தவா மேலே கூட போட்டு எடுத்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் இதில் நான் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ஃபுல்லாக வச்சுக்காதீங்க. வெளியே தீஞ்சிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால தான். பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே நான் வந்து இதை குக் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் வெங்காயத்தாள் தூவி டொமேட்டோ சாஸ் வச்சு நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைனா க்ரீன் சட்னியும் வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.